போன மாசம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவியை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? புறக்கணிக்க மாட்டார். அவர்களுக்கு மத்தியில் அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பணிந்த ஆவிடத்துல வந்து அவர் வாசம் பண்ணுவார். உங்களை தள்ளி விட்டுற மாட்டார். அது மாத்திரமல்ல, நம்ம இங்க தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் சங்கீதம் 5-7 வசனங்கள், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம். இப்ப பாருங்க, எளியவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அப்போ அவருடைய நாமம் தரிக்காத அநேக ஆத்துமாக்கள் இந்த பூமியில இருந்தாலும், அவங்க சிறுமியானவர்களா இருந்தாலும், அவங்க தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும், அவங்க ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும், அவங்க கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும், இங்க சொல்லப்பட்டிருக்க வாசகம் கவனிங்க, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து, எங்கிருந்து எழுந்து? அவர் பரலோகத்தில் இருந்து பூமியில எல்லாரும் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒரு சிருஷ்டியும் இல்லை. அவர் தான் நம்ம சிருஷ்டித்தார். எல்லா மனுஷனையும் அவருடைய கரம் தான் என்ன பண்றது? உருவாக்கிற்று. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து. ஏங்க வசனம் அண்டர்லைன் பண்ணுங்க. அவனுக்கு விரோதமா எழும்புகிற நாவை அவர் துண்டித்து போடுவார். அவனுக்கு விரோதமா எழும்புகிற கரங்களை அவர் முறித்து போடுவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர் ரட்சகராய் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, இப்போது எழுந்து அவன் மேல் சிறியவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சொற்கள் மண்புகள் 7 தரம் முறுக்கி புடமிட்டப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்குது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். எந்த சந்ததிக்கு? துன்மார்க்கர்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு